இப்ப 2026ல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி உண்மையான அம்மா விசுவாசியா அவங்க இருக்க முடியும்? அவங்க மோடியா, லேடியான்னு போயி அவங்க வெற்றியும் பெற்றாங்க. அதுக்கு அடுத்தது அதை தொடர்ந்து வர ஐயா எடப்பாடியார் வந்து எப்படி அவங்களோட கூட்டணி திரும்ப அடைக்கிறாங்க? அது அழுத்தம் இருக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அவங்க வழக்கம் போல ஒரு தேர்வு செஞ்சுட்டு போன வாட்டியே எதிர்க்கட்சியா இருந்தாங்க. இந்த வாட்டி எதிர்க்கட்சி கூட வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் மாற்றம் இல்லைல்ல. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன மாற்றம்? பேர் மட்டும்தான் மாறி இருக்கு. அதில் ஒரு ஆ இருக்கு, இதில் ஆ இல்லை. மற்றபடி இதுவும் அதுவும் ஒன்று தான். இப்போ ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊறின மட்டும் தான். ரெண்டும் கைச்சடிகள் தான். ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டாத கட்சிகள் தான். இது விரைவில் அவங்கள முடிவுக்கு கொண்டு வரணும். அவங்க தொண்டர்களுக்கு தெரியல. அவங்க காலகாலமாக நம்ம போட்டுட்டோம், நம்ம பரம்பரையாக போட்டுட்டோம், இதுலேயே நிற்போமே அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு சினிமா முகத்துலேருந்து வந்தவங்க தானே. எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆரில் தாவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் ஜெயலலிதா அப்படி இப்படி அந்த இந்த வம்சாவழியில் வந்தவங்க. ஆகையினால அவங்க அதுலேருந்து வெளி வரணும். அந்த வெளி வந்து இப்போ உள்ள நடைமுறை என்னவோ, இப்போ உள்ள அரசியல் என்னவோ அதை தேட ஆரம்பிக்கணும். இந்த அப்படிலாம் மாற்றம் கொண்டு வந்தால் தான் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலமா இருக்கணும். கருணாநிதி ஆச்சு, ஜெயலலிதா ஆச்சு, எம்ஜிஆர் ஆச்சு, இப்போ எடப்பாடியார் ஆச்சு, இப்போ ஸ்டாலின் ஆட்சி வந்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் இந்த 50 ஆண்டுல மாறாதது இப்போ என்ன அடுத்த 5 ஆண்டுல மாத்திர போறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து. இப்போ 10 ஆண்டுகளாக இங்கே சிதம்பரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ. இங்கே சிதம்பரத்தில் என்ன மாறிடுச்சு? நான் இந்த பிறந்து வளர்ந்த ஊரில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. 10 ஆண்டுகளாக எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கு. நான் பிறந்ததுலேருந்து எந்த ஒரு வளர்ச்சி, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்படிதான் இவங்க ஆட்சியும் இருக்கும். அதனால தான் சொல்றோம், எங்களுக்கு வந்து ஸ்டாலின் ஆட்சி வேணுமா, எடப்பாடியார் ஆட்சி வேணுமான்னு கேட்கவே கேட்காதீங்க. எங்க திராவிட ஆட்சி வேணுமா, தமிழ் தேசிய ஆட்சி வேணுமான்னு கேளுங்க. தமிழ் தேசிய ஆட்சி, நாம் தமிழர் ஆட்சி மலரணும் 2026ல. அதுதான் எங்க கொள்கை.